எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லன்ச் தான் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். செஷ்வான் நூடுல்ஸும் அதுக்கப்புறம் சில்லி பன்னீரும் பண்ண போகிறேன். பாப்பா ரொம்ப நாளாக நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஸோ லன்ச்சுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி இதுதான். நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் வெஜ் நூடுல்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ணுறதால ஸோ நான் கொஞ்சம் பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் கேபேஜ், கோஸு, கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சைனீஸ் குக்கிங்கில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா சாப்பிங் காய் நறுக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சமைக்க முடியும். ஏன்னா நம்ம நார்மலாக வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி எறியலாம், அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. எல்லாம் ஒரே டைமில் குயிக்காக போட்டு நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிங்லாம் முடிச்சிட்டாலே அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்காக ஆகிடும் சைனீஸு. நான் நூடுல்ஸ் இப்போது நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணி அது நீங்கள் குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பிராண்ட் பேக்கெட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு பின்னாடி என்ன டைம் கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக குக் பண்ணிக்கோங்க. ஓவர் குக்கும் பண்ணிட வேண்டாம். ஒரு மாதிரி மசீர மாதிரிலாம் ஓவர் குக் பண்ணிட வேண்டாம். ஆனால் கரெக்டான டைம் பார்த்து குக் பண்ணி ஹாட் வாட்டர்லேருந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி அதை ரின்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா தாளிக்கிற டைமுக்குள்ளே களி மாதிரி ஒட்டிக்கக்கூடாது. அதனால் வந்து நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி ரின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின பூண்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அந்த ஒயிட் பார்ட் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் ஆனியன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்சிகம், நம்ம நறுக்கி வச்சுருக்க எல்லா காயுமே குயிக்காக எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். எதுவுமே வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். 50% குக் ஆனால் போதும் வெஜிடபிள்ஸ். அப்படி தான் நார்மலாக நம்ம வெளியே சாப்பிடும் போதும் அப்படி தான் இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுத்துக்குமே. ஃப்ரைட் ரைஸ்க்காவது இன்னொரு கொஞ்சம் குக் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். பட் நூடுல்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். 50% டன் ஆனால் ஓகே. இல்லை பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் இருந்தால் ஓகே. ஃபுல்லாகவே 100% குக்கான மசீர அளவுக்கான வெஜிடபிள் நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்காது. காய்கறி நல்லா வதங்கின உடனே நீங்கள் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து காய்கறிலாம் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் இதை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே அது வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சாஸஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த காய்க்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு வேக வைக்கலை. நான் அப்புறமா தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம். நம்ம சாஸும் போடுறோம், காய் வேகும் போது உப்பு போடுறோங்கும் போது உப்பு ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஸோ பார்த்துட்டு தான் கடைசியாக நூடுல்ஸ் ஆட் பண்ணும் போது உப்பு ஆட் பண்ணிக்கலான்ட்டு நான் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கே தெரியும் ஒரு 50% அது டன் ஆகிடுச்சு அப்படின்னு, வதங்கிடுச்சு காய் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் 2 பேக்கெட் பண்ணுறதால, ஒரு பேக்கெட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சாஸ் அளவு நான் போடுறது எல்லாமே பாதியாக குறைச்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் மாதிரி சோயா சாஸ், ஒரு பேக்கெட்டாக இருந்தால் ஒரு பேக்கெட் சோயா சாஸ் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் தான் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் உங்களுக்கு செஷ்வான் நூடுல்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணுன்னா. நான் இங்கே குழந்தைங்களுக்காக, ஏன்னா அந்த செஷ்வான் சாஸ்லேயும் கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்குது, அது கூட இது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடக்கூடாது சேரும் போது அப்படிங்கிறதுக்காக நான் கம்மியாக தான் சில்லி சாஸ் ஊற்றிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கெச்சப், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கெச்சப், ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வினிகர் மஸ்ட்டு. நம்ம சோயா சாஸ் யூஸ் பண்ணுற இடத்துங்களில் வந்து நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறது, அது இல்லைனா கொஞ்சமாக சுகர், எல்லா சைனீஸ் திங்ஸ் நம்ம சோயா சாஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ 2 டீஸ்பூன் சோயா சாஸ்னால் 2 டீஸ்பூன் வினிகர்.
கெச்சப் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ண கெச்சப்பும் உதவும், டேஸ்ட்டுக்கும் கெச்சப் உதவும். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இப்போ நான் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் உங்களுக்கே தெரியும், போடும்போதே நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா தனித்தனியாக உதிரியாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக தான் சுடு தண்ணியிலேருந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற வேண்டாம். அந்த ஹீட்டோடையே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு தான் விடணும். ஆயில் தடவியும் திருப்பி வைக்கலாம். பட் நம்ம வேகும் போதே நான் ஆயில் ஆட் பண்ணதால் நான் திருப்பியும் கூட ஆயில் ஆட் பண்ணல. அப்பயும் நல்லா உதிரியாக தான் வருது. அப்புறம் மிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமான பார்ட்டு. நான் கொஞ்ச நேரம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை விட்டு தான் பண்ண சொன்னேன். ஆக்சுவலி இந்த குவான்டிட்டி எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி. காய் கட் பண்ணுறது டைம் தான் எடுக்குமே தவிர நூடுல்ஸ் செய்கிறது ரொம்ப சிம்பிள். கலர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு பேக்கெட்டாக இருந்தால் கூட ஈஸியாக கலரிடலாம். 2 பேக்கெட் இருக்கும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ சில்லி பன்னீருக்கு பார்த்திங்கன்னா நான் பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மாதிரி மைதா, அவ்வளோதான். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி மைதா, 1 டீஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர், அதை விட கொஞ்சம் கம்மியாக, அவ்வளோதான். உப்பு, அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், இதை ஆட் பண்ணி நான் நிறைய தண்ணி ஊற்றி அதை பஜ்ஜி மாவு மாதிரி பண்ணி அதை துவச்சி டீப் ஃப்ரை பண்ணி அப்படியெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டீப் ஃப்ரை பண்ணால் நம்ம ஆயில் வேஸ்ட் ஆகும். அதை விட லேசாக நீங்கள் இதில் தண்ணி தெளித்து பரட்டி விட்டு அது நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கனாலே ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் எப்படி மொறுமொறுன்ட்டு என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி ஷாலோ ஃப்ரைலையும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. லேசாக தண்ணி தெளித்து நம்ம அப்படியே பரட்டின மாதிரி வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலே சூப்பராக வரும். இது டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஆயில் தான் குவான்டிட்டி எடுத்துருக்கிறது. இதில் வந்து நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ இதில் எண்ணெய் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் ரொம்ப ஈஸியும் கூட. இந்த மாதிரி பண்ணும் போது தான் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஆஸ் ஒரிஜினல் ரெசிபி இது மாவு கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்கணுன்றது. டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஸோ ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி, இதுவே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா கிறிஸ்பியாக முடமுடம் தான் இருக்கும். பட் எனிவே நமக்கு சாஸ்லாம் ஊற்றி பண்ணும்போது கொஞ்சம் சாகியாக தான் ஆகிடும். சுட சாப்பிட்டா ஓகே, கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை இனிவே சாகி ஆகிடும். பட் இது அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா, இதே மாதிரியும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதே பேனில் வந்து நம்ம சாஸ் பண்ணிக்கலாம். சில்லி பன்னீருக்கான சாஸ். இப்போ இந்த ஆயிலே போதுமானது. இதே பேனில் வந்து பொடியாக நறுக்குன இஞ்சி, பூண்டு, அது கூட பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொடியாக நறுக்குனதாக இருக்கணும். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம், அது ஒரு 1 மினிட் அந்த மாதிரி வதங்கட்டும். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ஆனியன், இதே இடத்துல நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் அந்த ஒயிட் பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ஆனியன் தான் கொஞ்சம் பொடியாக நறுக்கினது. மீதி ஒரு ஆனியன் மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பெட்டல்ஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கொயராக. அதே மாதிரி தான் கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் ரொம்ப வதங்கக்கூடாது. நம்ம இந்த பெட்டல்ஸ் மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா, கேப்சிகம் அண்ட் ஆனியன், அதுலேயும் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட், இந்த கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் நேரம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமே நம்ம சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதுக்கு தேவையான சாஸ் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி சாஸ் வந்து நான் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறதால நான் வந்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் வேணும்னா அகெயின் நீங்கள் 2 டீஸ்பூன் மாதிரி சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் நான் இதில் வந்து கெச்சப் ஆட் பண்ணல. உங்களுக்கு விருப்பம்னா கெச்சப், ஸ்வீட்னஸ் வேண்டாம் சில்லி பன்னீர் அப்படிங்கிறதால நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஸ்வீட்னஸும் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கெச்சப் ஆட் பண்ணால் ஆக்சுவலி டேஸ்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் ட்ரை பண்ணுறதால நான் 1 டீஸ்பூன் மாதிரி கார்ன்ஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கிரேவி வேணும்னா தண்ணி நிறையவே, அந்த 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவருக்கு நல்ல ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் இந்த பேலன்ஸ்க்காக கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறம் வினிகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகரும் போட்டுறதுக்காக 1 டீஸ்பூன் வினிகர் போதும். சுகர் அண்ட் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆனால் கெச்சப் ஆட் பண்ணல. நீங்கள் கெச்சப் ஆட் பண்ணும்போது நீங்கள் சுகர் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம்.
நான் கெச்சப் ஆட் பண்ணாமல் ஆஸ் இட் இஸ் லைக் சில்லி பன்னீர் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கெச்சப் ஆட் பண்ணல. கெச்சப் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் சுகரை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் தான், அவ்வளோதான். நம்ம வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், அந்த கார்ன்ஃப்ளவர் போட்ட தண்ணி நம்ம ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் போட்டு சும்மா ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா பெரட்டி இறக்கிட்டால் அவ்வளோதான், சூப்பராக சில்லி பன்னீர் ரெடி. பசங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவங்களுக்காக என்ன கேட்டாங்களோ மத்தியானம் அவங்களுக்காக பண்ணுது. சாட்டர்டே லன்ச், வீக்கெண்ட் லன்ச் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிகிட்ருக்கும் போதே ஒரு குட்டி ஸ்னைப்பர் வந்து திருடிட்டு போயிடுச்சு. அங்கேயே தான் இருந்தா வந்து நான் பார்க்கல, இது வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் அவர் நடுவில் எடுத்ததை. ஸோ நூடுல்ஸ் அண்ட் சில்லி பன்னீர் ரெடி. நீங்களும் வீக்கெண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலிடேஸ் வருது, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ அண்ட் ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.